மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இது கடந்த வாரம் மாதிரியே இந்த வாரமும் உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனும் பரவாயில்லாமல் இருக்கும். மணி ரொட்டேஷன், யாருடைய பணமாவது கையில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கையில் பணம் தனம் என்பது இருக்கும். பேங்க் பேலன்ஸும் ஓரளவுக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும். அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ, இங்கே சர்வீஸ் மீன்ஸ் நீங்கள் எந்த சர்வீஸில் வேணால் இருக்கலாம். கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், இனி அது ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதாக இருக்கலாம். எதில் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். ஸோ நான் பொருளாதாரத்தை எதிர்பார்க்குறேன், மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறேன், ஏதோ ஒரு விதத்தில் நான் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன், அத்தனைக்குமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சுயதொழில் பண்ணுறீங்க, சிறு தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில் நார்மலாக தான் இருக்குது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். அதனால் பெருசாக நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தில் மெயினாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லா விதமான நட்புகளும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, அல்லது நண்பர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் தான் சின்ன சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் கேட்டிருக்கீங்களோ கிடைக்கும். உங்களுடைய கடன்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு நற்பலன்களையும் அந்த கடனால் உங்களுக்கு உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள்.